ஹலோ மதுரை மக்களே, லோ பட்ஜெட்ல வீடு கட்டுற சீரிஸ்ல இன்னைக்கு டே 6 பில்டிங் கட்டுற ப்ராசஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பட்ஜெட்ல வீடு கட்டுற ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நேத்து நம்ம ப்ராஜெக்ட்ல போர் போட்டிருந்தோம். அன்னைக்கே 2 வீட்டுக்கான போர் வேலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அந்த போருக்கு எவ்வளவு செலவாச்சு, எத்தனை அடியில தண்ணி வந்துச்சுன்ற டீடைல்ஸை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதுற வேலையை முடிச்ச கையோட மைக் அண்ட் லைட் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்திலே கருப்பரணி காளிகாப்பன்ல இருக்க நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். சைட்டுக்கு ரீச் ஆனோடனே எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க இந்த வீடு தான் நம்ம பார்க்க போயிருந்தோம். இந்த வீடு நம்ம கருப்பரணி காளிகாப்பன்ல லொகேட்டா இருக்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 or 2 மந்த்ல எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிரும். சோ ஃபினிஷிங் ஆன உடனே இந்த வீட்டோட வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். நம்ம ப்ராஜெக்ட்ல நேத்து 2 போர் நம்ம போட்டிருந்தோம். 2 போருமே ஆவரேஜா 200 அடியிலே நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்து ஒரு 50 அடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். சோ தட் ஃபியூச்சர்ல நமக்கு தண்ணி இல்லன்ற ப்ராப்ளமே இருக்காது. லோ பட்ஜெட்ல வீடு கட்டினாலுமே நம்ம குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. அதுக்காக எவிடன்ஸா தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வீடை புக் பண்ணிக்கோங்க.